நான் கால் மேல போடுவேன்னு நினைச்சேன். என்ன சொல்லுவாமே என்ன சொல்லுவாமே என்ன சொல்லுவாமே அது இப்படி இல்லாமல் பண்ணுவார். அவர் சாப்பிட்ட மெத்தடே தனி. ஆக்சுவலாக மெத்தடை பார்த்தேனே தவிர அதுலேயே அப்படி நான் பண்ணியிருந்தா இவ்வளோ ஃபேம் கிடச்சிருக்காது. ரஜினிகாந்த் சார் வந்து பெரிய ஆளாக வந்துடும் அவருக்கே தெரியாது. ஏன்னா அவங்களாம் சினிமான்னு சும்மா இன்ஸ்பயர் ஆகி வந்தவங்க. கண்ணு நாங்கள் முறையாக ஸ்கூல் லைஃப்ல இருந்து வந்திருக்கோம். கண்ணு ஒரு அரை ராத்திரி என் மண்டாடியோட சந்தோஷமா இருந்துட்டு உங்கள்கிட்ட சொல்லலாம்னு பார்த்தா இங்க ஒருத்தர் ஓடி போயிட்டா அங்க ஒருத்தர் ஓடி போயிட்டா. ஏண்டா இது மறுநாள் சொல்லக்கூடாதா? பெரிய மியூசிக் டைரக்டர் கையை ஆட்டாம பேச மாட்டாரு. சினிமா ஃபீல்டில் இருக்க ஹீரோயின்ஸ் ஏன்னா அவங்களுக்கு அதுதான் பிஸ்னஸ், அதுதான் பொழப்பு. அவங்க தான் 24 மணி நேரம் அதிகமாக தீபாவளி அப்போ ஆயில் பாத்து எடுத்துக்கிட்டு பாகுபலி சார் நான் என்கிட்ட எல்லாருமே டீசெண்டாக தான் ஹேண்டில் பண்ணுறாங்க, பயப்படுறாங்க. ஒரு விஷயம் சொல்ல போனா நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா? இப்போ லோகேஷ் கனராஜ் உங்களை ஃபாலோ பண்ணுறாருல டேரக்டர் லோகேஷ் கனராஜ், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. அதான் எல்லாரோட கவனத்தையும் இருக்க ஆரம்பிச்சிட்டு சொல்லுமா. ஆக்டிங்கோட இன்டென்சிட்டியை பார்ப்பாங்க, இது பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் உன யூஸ் பண்ணி பார்ப்போமா அப்படின்னு நினைப்பாங்க எல்லா டேரக்டர்ஸுமே, நாட் ஒன்லி லோகேஷ் சார். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. இப்போ லோகேஷ் சார் உங்களை பத்தி ரொம்ப பிடிச்சி ஃபேன் ஆகி தான் உங்களை ஃபாலோ பண்றாரு அப்படிதானே? கண்டிப்பாம்மா. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, வீடியோஸ் பார்த்துருப்பாங்க. ஓகே, அதாவது ஓப்பனாக சொல்லவாப்பா, ஓப்பனாக உண்மையை சொல்லவா, உங்களெல்லாம் விட சினிமா ஃபீல்டில் இருக்க ஹீரோயின்ஸ் ஏன்னா அவங்களுக்கு அதுதான் பிஸ்னஸ், அதுதான் பொழப்பு. அவங்க தான் 24 மணி நேரம் அதிகமாக இன்ஸ்டால இருப்பாங்க. அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? நீங்கள் பார்க்குறதோட அவங்க தான் அதிகமாக பார்ப்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா இப்போ காலம் மாறிடுச்சு. நல்லா நடிக்கணும், மக்கள் மத்தியில் பாப்புலாரிட்டி, நடித்து பாப்புலாரிட்டி ஆகிற காலம் மாதிரி. இப்போ நல்ல ஆட்களை போட்டால் எவ்வளோ பேர் இன்ஸ்டாவில் வந்தாலும் சினிமாவை கண்ணு என் மேலே உழுகிறது காரணம் ஆக்டிங் இன்டென்சிட்டி, டயலாக் டெலிவரி, இவை எல்லாத்தையும் பண்ணுவான்ற ஓப்பனாக சொல்லவாப்பா. நீங்கள் சூர்யா சாரை பார்த்துருக்கலாம், விஜய் சாரை பார்த்துருக்கலாம். இவங்களாம் படத்துக்காக இப்படி இருக்காங்க. எப்போ எனக்குலாம் எந்த டேரக்டர் சொல்லி கொடுத்தாரு? இதெல்லாம் என்னோட ஓன் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ்ப்பா. யார் மக்களை கவரணும் அவன் தான் கதாநாயகன். ஓகேங்களா? எனக்கு என்ன டேரக்டர் சூர்யா சார் கூட ஏதோ ஒரு படத்தில் பேசுகிறப்ப அந்த முன்பணியாக முதல் மொழியாக சாங்கில் வந்துட்டு அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து ஏதோ ஒரு எக்ஸ்பிரஷன், பாலா சார் சீரியஸாக இருப்பார், டக்குன்னு சிரிப்பார், அவரை ஃபேஸை பார்த்து நான் கற்றுக்கிட்டேன்னு சொல்லியிருப்பார். நான் யாரை பார்த்து கற்றுக்கிட்டேன்? எல்லாம் என்னோட அப்படிலாம் கிடையவே கிடையாதுப்பா. எல்லாமே என்னோட. அது இப்படி இல்லாமல் பண்ணுவார். அவர் சாப்பிட்ட மெத்தடே தனி. நான் அந்த சீனை பண்ணணும்னு தான் நினச்சேனே தவிர ஆக்சுவலாக மெத்தடை பார்த்தேனே தவிர அதுலேயே அப்படி நான் பண்ணியிருந்தா இவ்வளோ ஃபேம் கிடச்சிருக்காது. கண்ணே நிறைய இம்ப்ரூவைஸ் பண்ணி சூர்யா விட நல்லா பண்ணிட்டீங்க, அதனால தான் ஃபேமஸ். அப்படி இல்லைம்மா, அவரோட பாடி லாங்குவேஜ் நம்ம பாடி லாங்குவேஜ் அப்புறம் மாதிரி நான் எதுவுமே பண்ணலை. என்னோட ஓன் ஸ்டைல் கான்செப்ட் அதை பார்த்துக்கிட்டோம். இந்த அடுத்து அக்யூஸ்ட்னு ஒரு படம் ஆகஸ்ட் 1 இன்னைக்கு தான் இந்த ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கப்பா. தியேட்டர் அலற போகுது. இது ஜோக்கு, அழக்கூடாது, சிரிக்கணும். அப்படியா? படத்துக்கு வந்துட்டோம். யாருண்ணே ஹீரோ? ஹீரோ வந்து இவர்மா யோகி பாப்பண்ணா, ஏஎல் உதயா சார். அப்போ ஒரு 2-3 பேர் நடிச்சிருக்காங்க. நம்மள ஒரு சீனால் வெயிட்டான சீனு. அதில் ஆக்சுவலாக ஏஸ் படம் நடிச்சிருந்தோம்ல விஜய் சேதுபதி சார் படத்தில் வந்து முகத்தை தான் காமிச்சோம். அதுக்கே தேட்டர் நானே ரோகிணியில் உட்காந்து பார்த்தேம்மா, இவங்கள மாதிரி இருக்கிற பொண்ணுங்க. திருப்பி சொல்ல வரேன், நான் இன்டர்வியூக்காக கேமராவுக்கு முன்னாடி பின்னாடிலாம் பேச மாட்டேன். உண்மையை சொல்ல வரேன், இந்த மாதிரி ஒரு பொண்ணு அது தலைவான எந்திரிச்சு கத்துதுமா. வில்லாளி வில்லனும் பிறகு தான் செய்வாங்கம்மா. இப்போ நம்ம சிவாஜி சார் வந்துட்டார்னா ஏன் அவர் வந்து தெய்வ பிறவி, அவர் மட்டும் தான் நடிகர் அப்படிலாம் கிடையவே கிடையாது. அவருக்கு மிஞ்சின ஒரு ஆள் வரதான் செய்வாங்க. வில்லாளி வில்லனும் வரதான் செய்வாங்க. இதுதான் உலகத்தோட நியதி, கடவுளின் படைப்பு. அவரை விட ஏன் திவாகர் பெரிய நடிகராக இருக்கக்கூடாது? அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே எப்படி வந்திருப்போம் தெரியாது. இப்போ ரஜினிகாந்த் சார் வந்து பெரிய ஆளாக வந்துருப்போம் அவருக்கே தெரியாது. நிறைய இடங்கள்ல நீங்கள் சொன்ன மாதிரி தான் அவர் பேட்டியை பார்த்தேன், அவமானப்படுத்துறாங்க, நான் நடந்தே போனேன், இதெல்லாம் ஒரு மூஞ்சியாக நடிக்க வச்சான்னு கேட்டாங்க, போட்டிருந்தாரு. அவருக்கே தெரிஞ்சிருக்காது இந்த அளவில் வந்துருப்போம். ஏன்னா அவங்களாம் சினிமான்னு சும்மா இன்ஸ்பயர் ஆகி வந்தவங்க. கண்ணு நாங்கள் முறையாக ஸ்கூல் லைஃப்ல இருந்து வந்திருக்கோம். கண்ணு என் வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கோம், எனக்கே தெரியல. முறையாக வந்து அப்போவே நம்ம மைக்கு பிடிச்சி பேசி அப்போ அவங்கள விட நான் திருப்பி நீங்கள் என்னமா நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, இன்னும் 2 இயர்ஸில் வாட்டர்மெலன் ஸ்டார் எப்படி இருக்கான்னு பாருங்க. அடுத்த ஒரு 5 படம் நடிக்கிறதுல அவங்க 50 படம் நடிச்ச பேர் 5 படத்தில் அழுவேன். அதுதான் இந்த பவர் ஆஃப் த வாட்டர்மெலன் ஸ்டார். வில்லாளி வில்லனும் ஜாம்பவான்களும் கண்டிப்பாக அவதாரம் எடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அது நம்மளுக்கு மீறி கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க? அந்த அப்படி இல்லம்மா, அவங்களுக்கும் கண்ணு நான் சொல்ல வரவா, ஏன் இவங்களை அப்படி சொல்ல வரேன்னா அவங்களுக்கு வந்த மாதிரி என்னோட லைஃப் சேஞ்சஸ்லாம் நிறைய நடக்குது. அதாவது என்ன பண்ணாலும் ரசிக்கிறாங்க தெரியுமா, அந்த ரசனை ஒரு சிலருக்கு தான் இருக்கும். இப்போ நான் வந்து கண்ணு ஒன்றும் ஒரு அழுச்சேடா அழுக்கு பண்ண போட்டாலும் அதுக்கும் ரசிக்கிறாங்க. நிறைய பேர் இருந்தால் இவங்க மேடம் மாதிரி ஃபோன் பொண்ணுங்களா, ஐயோ சார் ரொம்ப அழகாக இருக்கீங்க, அவங்களாம் கிண்டலுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டாங்கப்பா சார். நிறைய பேர் சார் நேரம் பார்க்குறப்ப இன்னும் நல்ல லுக்காக இருக்கீங்க. ஓகேங்களா? அவங்கள மாதிரி பொண்கள் சொன்னேன், அவங்கன்னு சொல்லலை, அவங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்.
ஸோ அவங்களாம் வந்து அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க பாஸ். இதெல்லாம் வந்து சாதாரண நபர் கிடைக்காது. ஸோ வில்லாளி ஏன் ஒரே ஆள் தான் இருக்கிறதெல்லாம் ஹோல்டு பண்ணி வச்சுட்டு அவங்களே தெய்வமாக போய் சிலையாக போயிடுவாங்களா? ஏமா அடுத்தடுத்து வந்துக்கிட்டு தான்மா இருப்பாங்க. ஏன் அது நம்மளா இருக்கக்கூடாதுன்னு நான் கேட்குறேன். இப்போ நம்ம தளபதி விஜய் எடுத்துக்கலாம். உங்களுக்கும் பேரு, உங்களோட பேர் தான் அது. வாட்டர்மெலன் ஸ்டார் எல்லாமே ஓகே. அவர் வந்து ஸ்டேஜ் ஏறி நான் தான் உங்க தளபதி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல மாட்டாரு. நீங்க ஏன் போயிட்டு நான் தான் உங்களோட வாட்டர்மெலன் ஸ்டார் நடிப்பார்கள் வந்திருக்கேன் அப்படியே நீங்களே உங்களை சொல்லிக்கிறீங்க. அதான் ஏன் அதனால என்ன தப்பு இருக்கு? அதனால என்ன தப்பு இருக்கு? மக்கள் எனக்கு தன்னடக்கம், அங்க ஒரு தன்னடக்கம் என்னப்பா தன்னடக்கம்? எப்பா காலம் எவ்வளவு போட்டியா ஓடிக்கிட்டு இருக்கு, எவ்வளவு பேர் முளைச்சு வந்துகிட்டு இருக்காங்க. உங்களை பத்தி நீங்க சொல்லாம பக்கத்து வீட்டுக்காரன் வந்து சொல்லுவான். அந்த ஒரு இது வேணும்ப்பா. நம்மளை பத்தி நம்ம தான் எடுத்து சொல்லணும். அது நல்ல விதமா சொல்றது ஓகே. இந்த மாதிரி பட்டங்கள் மக்கள் கொடுத்த பட்டம் தானே. வாட்டர்மெலன் ஸ்டார்ன்றது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஏன்னா ஆல்பம் சாங் பண்ணவங்க கொடுத்த பட்டம். ஓகேங்களா? நடிப்பு அரக்கன்றது அவங்க கமெண்ட்ல போட்டு அது நல்ல சூட்டபுளாக இருந்துச்சு. ஏன் அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. நடிப்பு அரக்கன்னு சொல்றதுனால என்ன தப்பு? ஏப்பா சிம்பு அண்ணா வந்து லிட்டில் சூப்பர் ஸ்டார் அண்ணா, பட் அது அவருக்கே அவர் கிளிக் ஆகலை. லிட்டில் சூப்பர் ஸ்டார் போட்டு சிம்புன்னு தான் கடைசி முடிய பேர் வந்துச்சு தவிர லிட்டில் சூப்பர் ஸ்டார்ன்றது அமைஞ்சிருச்சு, மறைஞ்சிருச்சு. நிறைய பேர் ஸ்டார் பட்டங்கள் அவங்களா போட்டே அமையல. நம்மளுக்கு கடவுள் புண்ணியத்தில் இறைவனே பார்த்து அமைச்சிருக்காரு அது வாட்டர்மெலன் ஸ்டார்ன்றது. அதையே நம்ம விட்டு கொடுக்கணும். ஏன் மக்கள் மத்தியிலேயே அது பதிஞ்சு போச்சு கண்ணே. நீங்களே பார்த்துருப்பீங்க. எல்லாம் போட்டால் என்ன போடுறாங்க மீடியாவில் கூட வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் திவாகரன் தானே போடுறாங்க. நீங்களே பார்க்குறீங்களா? அந்த சீன்லாம் இங்கே இல்லை. வந்து மிஸ்கின் சார் பத்தி சில விமர்சனங்கள் ஆமா ஆமா. நீங்க உண்மையாவே உங்களை ஹேட் பண்ற எல்லாரையும் இக்னோர் பண்ணிட்டு போறீங்கன்னா அவரோடதையும் நீங்க ஹேட் அதுக்கு தான் ஆன்சர் பண்ண வரேன். நல்ல சூப்பர் கொஸ்டின் பாது. ஆக்சுவலா என்ன நடந்துச்சுனாமா, நானும் கேட்டேன் மிஸ்கின்னா யாருன்னு அது பொண்ணு சில நேரம் முக்கியமான பாயிண்டா கேட்ச் பண்றாங்கல்ல. நான் என்ன பாயிண்ட் சொல்ல வரேங்கண்ணே. இப்ப மிஸ்கின் சார் வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் அவர் யாருன்னே தெரியாது. டைரக்டர்லாம் அட்லீன் தெரியாம சத்தியமா மிஸ்கின்னா யாருன்னு எனக்கு தெரியாது. அந்த நேரம் வந்து இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காரு, ஏதோ ஒரு மீட்டிங்கில் மூஞ்சியில் குத்திய மோரையில் குத்தின்னு அவர் ஒரு இது போட்டிருக்காரு. அதுக்கு கீழே என்ன பண்ணிவிட்டாங்க, என் ஃபோட்டோ. ஏன்னா அப்போ நடிப்பறக்க ஆக்டிங் நம்மள தானே சொல்கிறோம். அப்போ எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, ட்ரோலில் ஃபுல்லாக என் ஃபோட்டோ கீழே போட்டு விட்டுட்டாங்க. ஸோ ட்ரோலில் ஃபுல்லாக என்கிட்ட கீழே போட்டதும் நான் அப்பயும் நான் அதை கண்டுக்கல. பசங்க ஃபுல்லாக கமெண்ட்டில் வந்து ஒரு டைரக்டர் மிஸ்கின் இவரை பற்றி பேசியிருந்தாரு கமெண்ட்டில் ஃபுல்லாக போட ஆரம்பிச்சானுங்க. அதான் நான் படித்து பார்த்துட்டு அந்த வீடியோவை பார்த்தா ஒரு லீடிங் நியூஸ் சேனலில் வேறு போட்டு விட்ருக்காங்க என் ஃபோட்டோவை கீழே எடிட் பண்ணி. எனக்கு தெரியாமல் நான் அதை கீழே பார்த்தா அவர் மிஸ்கின் சார் பேசினதை பார்த்தா அவர் பொதுவாக கருத்து சொன்னார். என்னை பற்றிலாம் சொல்லவே இல்லை. ஸோ நீங்கள் பேசினது தப்பு. படங்கள் பார்த்துருக்கீங்களா? அவர் யாரெல்லாம் தெரியாது, ஆனா அவர் டைரக்டர் தெரியும். அவர் படம் பார்த்துருக்கேன்ப்பா. அஞ்சான் படம் நினச்சல. ஆனால் காலேஜ் செகண்ட் இயர் அஞ்சான் படம் லிங்குசாமி தானே. இன்னொரு சந்தேகம், இந்த மாதிரி கோவமாவோ இல்லை சம்டைம்ஸ் பேசும்போது கை இப்படி வந்து பேசுது, பாடி லாங்குவேஜ். இப்போ கூட லேட்டஸ்ட்டாக விஜய் சேதுபதி மகன் வந்து போட்டிருந்தாங்க, வன்மையாக கண்டி. அது ஆக்சுவலாக ஏதாவது தப்பு நினைச்சுன்னா வன்மையாக கண்டிக்கின்றேன் அப்படின்னு நான் சொல்லுவேன்ல. அதுதான் கடவுள் கொடுத்த வரோம். நம்மளோட பாடி லாங்குவேஜ் மக்கள் இதுல நான் ஜெயிச்சிட்டேன். இதுவும் நீங்க வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணதா ஆக்டிங்ல? நேச்சர் கடை நான் பேசுறதுல உனக்கு தெரியாதா? இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. உங்களை யாரும் மிரட்டல்லாம் விட்டுருக்காங்களா? இந்த மாதிரி மிரட்டல் தான் விட்டு பார்க்கட்டுமேப்பா. அவர் பாடி லாங்குவேஜே பாருங்க சார், அங்க பாருங்க சார் அவர் பாடி லாங்குவேஜ். நான் வாய் பேசி வீடியோ போட்டிருப்பேங்கன்னு மற்றவங்களாம் என்னென்னமோ கண்ட வீடியோ போட்டு வியூஸ் ஏற்றிருப்பாங்க. நான் சும்மா அப்படி கேமரா பிடிச்சி பேசி போயிருந்தா அது எத்தனை லட்சம் எத்தனை மில்லியன் வியூஸ் போயிருக்குன்னு பாருங்க. மக்கள் சொல்ற கருத்தையும் ஏத்துக்கிற ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி இருப்பீங்க? மத்தவங்களுக்கு எல்லார்ட்டையும் பேசி கலகலன்னு இருப்பீங்களா? இல்ல நான் உண்டு என் வேலை உண்டு ஷூட்டிங் ஸ்பாட்டே கலகலன்னு ஆயிடுறா. நான் உள்ளுக்குள்ள போனோன்னே எல்லாரும் ஐயோ பசங்க சாப்பாடு வைக்க வர்றப்ப சார் இருந்தாங்க சார் மீன் பீஸ் வச்சா 2 பீஸ் வைக்கிறாங்க, முட்டையை வச்சா உங்களை மாதிரி உள்ள யங்ஸ்டர்ஸ் நல்லா சாப்பிடுவேன். உங்களை மாதிரி இருக்க யங்ஸ்டர்ஸ்லாம் உயிரை விடுறாங்கப்பா. சார் இந்த ரெண்டு பீஸை சேர்த்து சாப்பிடுங்க சார், அதை பண்ணுங்க சார், இதை பண்ணுங்க சார், பயங்கரமாக கவனிக்கிறாங்கப்பா. அப்போ அந்த பையன் சொல்கிறான், அண்ணே ஹீரோ ஹீரோயின் வர்றப்ப கூட இவ்வளோ கலகலன்னு செட்டு, நீங்கள் வந்ததுக்கப்புறம் இதே மாறிடுச்சுடு செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டு. சத்தியமாங்கன்னு இதெல்லாம் நான் ஃபீல் பண்ணது அவ்வளவு என்ன சொல்ல வருது, நம்ம ஜெயிச்சிட்டோம், இதிலே ஜெயிச்சிட்டோம். அப்போ அது காமெடி சீன்லேயே சில இது ஸ்டைலாக நடக்கிறது வரதெல்லாம் இருக்கும். கூட இருக்கிற கோ ஆக்டர்ஸ்லாம் அப்படியே ஃபுல்லாக இருக்குது அவங்களுக்கு நம்மளை பார்த்துட்டு. அட பாவமே. சரி, நம்ம ரஞ்சித் சாருக்கு போயிடலாம். மெட்ராஸ், கபாலி இந்த மாதிரி படம். மெட்ராஸும் பார்க்கல, கபாலியும் பார்க்கல. போடா டேய், வீட்டில் ஏதாவது வேலை இருந்தால் போய் பாரு. ரஞ்சித் சாராவது தெரியுமா? தெரியும், பாரஞ்சித். அவர் பண்ணதுலேயே பிடிச்ச படம் இது உங்களுக்கு? அதான் நிறைய டைரக்டர்ஸ் பேர்லாம் தெரியாது. இல்ல அவர் பண்ண படத்துல உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கோ? நாலஞ்சு கபாலி ஓப்பனா சொல்லலாம்னே. கபாலி பண்ணியிருக்காரு, காலா பண்ணியிருக்காரு. கபாலியில் ஏதோ ஒரு டயலாக் நான் பேசியிருக்கேன், அது என்ன பேசி பார்க்குறேன். நான் கால் மேலே போடுவேன்னு நினச்சேன். என்ன சொல்லுவாமே நான் கால் மேலே போடுவேன்டா, கோட் போடுவேன்டா, கூலிங் கிளாஸ் போடுவேன்டான்னு ஒரு டைலாக் பேசுவாரோ. இல்ல கால் மேல கால் போடுவேன்டா, நானும் முன்னேறுவேன்டா அப்படின்னு ஏதோ ஒரு டைலாக் பேசுவாரோ. நான் படம் பார்க்கல, உங்களை மாதிரி ஓப்பனா சொல்லவா, இது படங்கள் இந்த இதெல்லாம் எனக்கு தெரியாது.
நான் பார்த்த 2-3 டைலாக் பேசுகிறேன். இப்போ நம்ம தனுஷ் அண்ணா இருக்கார்ல, புதுப்பேட்டையில் பேசுவார்ல, அந்த டைலாக் பேசி காட்டுறேன். எப்படி இருக்கு டைலாக் டெலிவரிலாம் ஈஸி கண்ணு. தெரிஞ்ச டைலாக்னா டக்குன்னு வரும். திடீர்னு ஒரு டைலாக் சொல்கிறப்ப அப்படி நான் பேசிடுவேன் இல்லைன்னு சொல்லலை. அந்த ஃப்ளோ ஆக்டிங் கூட பண்ணோம்ல. தனுஷ் சார் படம் வந்து என்ன படத்துல 3 இல்லை கண்ணு, புதுப்பேட்டையில் பண்ணியிருப்பார்ல. பொறுக்கி பண்ணாடா உனக்கு அளவு கட்டுறதுக்கு வரமே கிடைக்கலையா? ஒரு அரை ராத்திரி என் பண்டாடியோட சந்தோஷமா இருந்துட்டு உங்ககிட்டலாம் சொல்லலாம்னு பார்த்தா இங்க ஒருத்தர் ஓடி போயிட்டா, அங்க ஒருத்தர் ஓடி போயிட்டா. ஏண்டா இது மறுநாள் சொல்லக்கூடாதா? மஞ்சள் இருக்கக்கூடாது, சம்பளம் இருக்கக்கூடாது, அப்படியே நான் ஆட வெற்றிய மாதிரி கத்தியை தூக்கிட்டு அலையணும். பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. எல்லா இடத்துலயுமே அது இது பண்றீங்க அது அதுக்கேற்ற டைலாக்ல கண்ணு. நாட வெற்றி மாதிரி அலையிறது அந்த சுச்சுவேஷனுக்கு ஏத்தாப்புல வருதுல. இதெல்லாம் பிளான் பண்ணி பண்றதுல கதைக்கு ஏத்தாப்புல பாடி லாங்குவேஜ்ன்றது ஆட்டோமேட்டிக்கா. மஞ்சள் அரைத்து கொடுத்தாயானோ இப்படி பண்றீங்க. மஞ்சள் வந்து இப்படி இல்ல பண்ணேன் நானு. மஞ்சள் அரைத்து அதாவது ஒரு விஷயம் சொல்றேன், நீ ஃபைண்ட் அவுட் பண்றது கரெக்ட் தாமா. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கும். அது அந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே அந்த பாடி லாங்குவேஜே வருது. அப்படி கிடையாது, மாறி மாறி இருக்கும். என்னோட இதெல்லாம் எடுத்து பாருங்க. இப்போ லேட்டஸ்டா இந்த கமலஹாசன் சார் படம் 3ஆம் முறையில் பண்ணிருப்பேன் பாருங்க, விஜய். அந்த ரீல்ஸ் எடுத்து பாருங்க, நான் எப்படி பண்ணிருக்கேன்னு மட்டும். ஒவ்வொன்றும் அப்படியே ஒரு பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. அது இது வச்சுக்கண்ணே, தலையில ஒரு அது சட்டை கூட வச்சுட்டு வேணாம், சும்மா விஜய் வச்சுக்கோங்க. மக்கள் தெரியுங்களா? ம் தெரியுமா அவரோட படத்துல இருந்து ஆடுகளம், 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 அசுரன். ஆமா, அசுரன் பார்த்துருக்கேன், ஆடுகளம் பார்த்துட்டேன். அதுலேயும் நிறைய பண்ணியிருக்கேன்ப்பா. வெற்றிமாறன் சார்ட்ட சாவலை கையே வச்சே வச்சுக்கோ, கொன்னே விடுவேன். அண்ணனை பத்தி எதுவும் பேசாத, பழக்க வழக்கம் கண்டு. டேய் நான் சும்மா இருக்க முடியாதடா. யார் வந்தாலும் என் ஏஜ்ல இருந்து வந்தாலும் செல்லம் தான் சொல்லுவேன். இப்போ இவங்கள மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் வாமா செல்லம் அப்படின்னு. சரி ஓகே, இப்போ நம்ம இந்த 3 படம் இருக்கு, முடிச்சிடலாம். அடுத்து ஃபுல்லா ஒரு டயலாக் செக்மெண்ட். என்ன சீன் கொடுக்கலாம்? அவர் வந்து இமோஷன்ஸ் எல்லாம் கரைச்சு குடிச்சேன் அப்படின்னு சொன்னாரு. ஸோ என்னோட ஃபேவரட்டான என்னோட தளபதியோட ஷாஜஹான்ல வர கிளைமேக்ஸ் சீன், அந்த சோகமான அந்த சீன் மனசு கஷ்டமா தான் இருக்கு, ஆனா பரவாயில்ல பாப்போம். என்ன இருங்க, நான் என்ன சொல்லவே இல்லை. ஆக்ஷன் சொன்னேன். ஆக்ஷன் சொல்லவே இல்லையா? ஆக்ஷன். சரி பண்ணவா? அழுகாது அழுகு அழுகு. அவ உனக்கு இல்லடா. டேய் உன்னதான்டா. என்ன பீலிங்கா? இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். சார் இப்போ நீங்க பெரிய ஆக்டர் ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா? அதுக்கு வந்து கொஞ்சம் ஃபிட்னஸ் எல்லாம் பார்ப்பாங்க கரெக்டா? ஸோ உங்களோட ஜிம் ஜர்னி அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஃபிட்னஸ்க்காக என்ன பண்றீங்க? ஆக்சுவலாக நம்ம பேசிக்காகவே ஃபிட்டாக தான் இருப்போம்ப்பா. வயிறு தொப்பா இருக்குது, ஒத்துக்கிறேன், ஓகேங்களா. ஸ்கூல் லைஃப் காலேஜ் லைஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபிட்டாக தான் இருப்பேன். அதுக்கப்புறம் வந்து வேலை பழுவுனால கொஞ்சம் நம்ம அதிகமாக சாப்பிட்றதுனால வயிறுமே. இருங்க நான் காட்டுறேன். லேடிஸ்லாம் இருக்காங்க இங்க பாருங்க. டேய் நீ என்னடா சொக்கா கூட இல்ல நிக்கிற? இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு ஃபிட்டா இருக்கு பாருப்பா. சரி ஓகே, ஜோக் அவங்க ஆங்கரிங் தான பண்றாங்க. பாருங்க. கமெண்ட் போடு, பிஜிஎம் போடு. இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு ஃபிட் இல்லாம தெரியுது. இதெல்லாம் எப்படி ஆக்சுவலா உடல் வாகப்பா. ஓபனா சொல்லவா கண்ணு. முகம் வசீகரான முகம், உடல் கட்டமைப்பு எல்லாரையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய. ப்ரோ உட்காருங்க ப்ரோ, நான் டென்ஷன்ல இருக்கேன் ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. இப்போ லேட்டஸ்ட்டாக விஜய் சேதுபதி சார் மகனே அப்படி தானே. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தார், எத்தனை கிலோ இருந்தார், எத்தனை கிலோ குறைச்சிருக்காரு. பட் நான் அந்த லெவல் வந்து எனக்கு மசில்ஸ் எல்லாம், அதாவது சிலருக்கு வந்து லொலலொலன்னு ஃப்ளாபியாக இருக்கும். என்னோட மசிலை பாரு, ஓகேங்களா. ஸோ பேசிக்காவே நான் வந்து ரொம்ப ஃபிட்டான ஆட்கள் தான். அது பேசிக்கா எப்படி வேலை பார்ப்பீங்களா இல்லை ஒர்க் அவுட் கடவுள் பண்ணுவீங்களா? கொடுத்த வரம். நீங்களே பாருங்கப்பா. சிலருக்கு வந்து இல்லம்மா ஜென்ரலா சொல்லுவாங்க. சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா பாடி, இப்ப வசூல்ராஜ் MBBSல கமெண்ட் சார் பண்ணிருப்பாரு, அவரோட கை என்னோட கையும் பாரு. ஆர்ம்ஸ் தெரியும், இது நேச்சர் கண்ணே. அதுல ஆர்ம்ஸ் தெரியும், இல்ல கையில தொப்பை தான் தெரியும். இதுமா பைசெப்ஸ்மா தனியா நிக்குது உங்களுக்கு. பாருங்க பைசெப்ஸ் மசில்ஸ் மட்டும் தனியா. எங்கயாவது ஃபேட் இருக்குன்னு சொல்லுங்க, ஐ அக்செப்ட் இட். பாருங்க, அதான் எங்க ஒரு இடத்துல சொல்ல முடியாது. நான் ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டதே கண்ணே தீபாவளி அப்ப ஆயில் பாத் எடுத்துக்கிட்டு பாகுபலி ஏசா ஐல சார் நான் பண்ணேன். நீங்க பாகுபலி தானே, டி-ஷர்ட் போட்டுக்கோங்க.